அஸ்மத் குருப்யோ நமக. நேற்றைய தினம் முதலாழ்வார்களை பற்றி சின்னதாக ஆரம்பித்தோம். அதில் இன்றைக்கி அதில் கண்டினியூ பண்ணலாம். பொய்கை ஆழ்வார் அந்த சொன்ன மாதிரி முதலாழ்வார்கள் வெவ்வேறு இடத்தில் அவதரித்திருந்தாலும் இந்த மூவரையும் கூட்டி அனுபவிக்க திருவுள்ளம் கொண்ட பெருமாள் அவர்கள் மூவரையும் ஒரு இடை கழியில் ஒரு ரேழியில் சேர்ப்பித்து தரிக்க மாட்டாமற் அவர்கள் நடுவில் தான் நின்று இருட்டில் நெருக்க, அந்த நெருக்கின போது ஏற்பட்ட இந்த 300 பாசுரங்கள், அதுவும் முதல்ல எடுத்தவுடனே பொய்கை ஆழ்வார் பக்தியினால்தானே நாம் பெருமாளை அறியக்கூடும். அதனால் ஆழ்வார் தமது பரபக்தியால் விளைந்த ஞானத்தை ஒரு விளக்காக உருவகப்படுத்துகிறார். புற விளக்கை ஏற்றுகிறார். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று விசித்திரமான பூமிக்கும் கடலுக்கும் காரணன், ஜெகத்காரணன் ஸ்ரீமன் நாராயணன். அவர் தன்னுடைய திருக்கையிலே சக்கரத்தாழ்வாரை ஏந்தியிருக்கிறார். உலக வாழ்க்கையாகிய துன்பக் கடல் நீங்குமாறு அவனது திருவடிகளில் இந்த பாமாலையை சாத்தினேன் என்கிறார் பொய்கை ஆழ்வார். இவனை எப்படி அறிஞ்சு கொண்டேன்னா, ஒரு விளக்கால் ஒரு அகல் ஏற்றுகிறார். அந்த அகல், அந்த கண்டெய்னர், அது பூமி. அதற்கான நெய் என்ன அப்படின்னா அந்த பூமியை சுற்றியுள்ள கடல். அந்த விளக்கு எதுனா சூரியன். ஸோ வையம் தகழியா, வையம் உலகம், அகல், வார்க்கடலே நெய்யாக கடல் நெய், வெய்ய கதிரோன் விளக்காக சூரியன் விளக்கு. இப்படி அந்த சுடராழியானுக்கே, அந்த சக்கரத்தாழ்வானை ஏந்தியவனுடைய அடிக்கே, திருவடிக்கே அடியேன் இந்த பாமாலையை, சொல் மாலையை ஏற்றினேன் இடராழி நீங்குகவே என்று. அவன் அதனால் பெற்ற ஞானத்தை விளக்காக கொண்டு பெருமானை அனுபவித்தார் இந்த ஆழ்வார். பகவானுடைய இயல்பு குணங்கள் போன்றவற்றை நேரே காண வேண்டும் என்கிற ஆசைதான் பரபக்தி. அதனால் அந்த பரபக்தியால் பெற்ற ஞானத்தை விளக்காக கொண்டு பெருமானை அனுபவித்தார் இந்த ஆழ்வார். அடியேன் அதற்கு அடுத்த பாசுரத்தில் என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீரேற்றது ஒன்றும் அதனை உணரேன் யான் அன்ற தடை துடைத்து கண்படுத்த ஆழி இது நீ படைத்திடந்துண்டுமிழ்ந்த பார் அன்றது அடைத்து உடைத்து கண்படுத்த ஆழி இது நீ படைத்திடந்துண்டுமிழ்ந்த பார். அதாவது கடல் கடைந்தது, பூமியை உண்டுமிழ்ந்தது, இதெல்லாம் பகவான் பரன், பரதேவத்தை என்பதை சுட்டி காட்டும். நீ பெருமானே, நீ என்று கடல் கடைந்தாய், எந்த உலகை நீரேற்று பெற்றாய் வாமனாவதாரத்தில், இவற்றை நான் சிறிதும் அறிய மாட்டேன். ராமபிரானாக அந்த கடலில் நீ அணை கட்டி உடனே அதை உடைத்தாய், பின்பு இதில் துயில் கொள்வாய். இந்த உலகமோ நீ முன்னம் படைத்தது, வராகமாய் வெள்ளத்திலிருந்து இடந்து எடுத்தது, பிரளயத்தில் உண்டது, பின்பு உமிழ்ந்தது. இப்படி விசித்திரங்களான இந்த செயல்கள் நீயே பரம்பொருள் என்பதை விளக்குகிறது என்கிறார் சுவாமி. ஸோ எவ்வுலகம் நீரேற்றது, மகாபலியிடம் நீரேற்று கொண்டது இந்த உலகம், அதனை ஒன்றும் உணரேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்படுத்த, கண் வளர்ந்து அருளுகிற நீர். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக இந்த பொய்கை ஆழ்வார் அருளி செய்தது வையந்தகழி என்ற முதல் 100 பாசுரங்கள். இது வெளி உலகப் பொருட்களை கொண்டு எம்பெருமானை காண முயல்கிறார். பிரகதாரண்யக உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத், அதில் அறிவற்ற பொருள்களான நிலம், நீர், காற்று, இது எல்லாத்திலையும் இறைவன் உறைந்திருக்கிறான் என்கிறது. எஃப் பிருத்திவ்யாம் திஷ்டன் என தொடங்கி இதையே இந்த ஆழ்வார் காண முயல்கிறார். இது பரபக்தி என்ற நிலை. புறத்தே காணும் அனைத்து பொருட்களுள்ளேயும் பரமனை காண்பதுதான் அந்த நிலை. உலகத்தில் இருக்கும் அத்தனை பொருள்களிலும் பரமனை காண்பது அந்த நிலை.
இதனால் அச்சேதன விசிஷ்டன் பரமாத்மா என்கிறார் சுவாமி பொய்கை ஆழ்வார். அதாவது அச்சேதனங்கள், அறிவற்றவைகள், அவைகளை தனது உடலாக உடையவன் பரமாத்மா என்கிறார் இந்த ஆழ்வார். அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.